தமிழ்நாட்டுல என்ன சூழ்நிலை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எதுக்காக நாங்க திரும்ப திரும்ப இது கட்டாயம் எங்க எங்க தலைவர் அண்ணன் விஜயகுமார் அவர்கள் மாதிரி ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆக வேண்டிய கட்டாயம் என்னன்னா ஒண்ணு இல்லை. இந்த டீ கடையில் இருப்போம். இங்க நீங்க பசங்க இவ்வளவு பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்விக்கி எல்லாம் பசங்க எடுத்துட்டு போறாங்க. என்ன மாதிரியான நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு ஒண்ணு புரிஞ்சுக்கணும்ல. தமிழ்நாடு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம நம்ம அதில் தமிழ்நாட்டுல என்ன வளம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது 50 வருஷமா எல்லாரும் சொல்லிட்டே வராங்க. தமிழ்நாடு வந்து ஒரு செல்ஃப் சஸ்டைன் ஸ்டேட். இன்னைக்கு இருக்கிற எவ்வளவு பேர் இருக்கு, இன்னைக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கவங்களும் சரி, இல்ல இத்தனை வருஷமா இருந்தாங்களும் சரி, அவங்களுக்கு தமிழ்நாடுடைய நிலைமை வந்து எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நம்ம வந்து தெரியல. ஏன்னா இது ஒரு செல்ஃப் சஸ்டைன் ஸ்டேட். செல்ஃப் சஸ்டைன் என்னன்னா எல்லாமே வந்து நமக்கு வெளியில இருந்து எதுவும் பெருசா இப்போ ஒண்ணு பெட்ரோல் டீசல் தவிர்த்து மத்த எல்லாமே வந்து இங்கேயே கிடைக்கும். அதாவது உணவுப் பொருட்கள், இங்க வாழக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே நமக்கு இங்கேயே கிடைக்கும். இங்க எலக்ட்ரிசிட்டி வந்து எல்லாமே நம்ம சோலார் எல்லாமே இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட நம்மளுடைய ஓன் ப்ரொடக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 18,000 மெகாவாட்ஸ் தாண்டி. சோலாரே வந்து 7,000 மெகாவாட் தாண்டிடுச்சு. ஸோ இது மாதிரி சிறு குறு தொழில்கள், இங்க தேவையான கார் மேனுஃபேக்சரிங்ல இருந்து எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து முதல்ல அத்தியாவசிய தேவைகள் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே வந்து உணவு உற்பத்தி இருக்குல்ல, ரெண்டுமே வந்து செல்ஃப் சஸ்டைன்ட் ஸ்டேட். எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் கார்மெண்ட்ஸா இருக்கு, எல்லாமே செல்ஃப் சஸ்டைன்ட் ஸ்டேட் எல்லாமே இருக்கு தமிழ்நாடு. இப்ப கேரளா எடுத்தீங்கன்னா காய்கறி இருக்கு, பால் உற்பத்தி இருக்காது. இங்க இப்ப எங்க ஊர்ல சைட்ல இருந்தா இப்ப தயிரே புளிக்க வச்சு எடுத்துட்டு போவாங்க. ஸோ அவங்களோட டிபெண்டன்சிஸ் நிறைய இருக்கும். பட் தமிழ்நாடு ஆல்ரெடி செல்ஃப் சஸ்டைன்ட் ஸ்டேட். இந்த ஸ்டேட்டுக்கு என்ன தேவைன்னு இருக்குல்ல, அது வந்து இங்க இருக்கிற அரசியல்வாதிகள், இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள், முன்னாடி இருந்தவங்க யாருக்குமே என்ன வந்து புரியறது இல்லை.